ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் தாங்க. டின்னருக்கு லஞ்சுக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம். வாங்க நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி சிக்கன் குருமா தாங்க வைக்க போகிறேன். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நான் மஞ்சத்தூள் போடுறது இல்லைங்க, வினிகர் உப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம ஒரு 1 கிலோ சிக்கன்றதுனால ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். நான் மேரினேஷன் பண்ணி வச்சுறேன். ஒரு ஹவர் விட்டுடலாங்க. அப்போ தான் நல்லா மசாலா மிளகாய் பொடிலாம் அதில் நல்லா ஊறிடும். அதனால 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சப்பொடி. ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். தயிர் ஏன்னா நல்லா சாஃப்டாக அந்த ஸ்மூத்தாகும் சிக்கனுங்க. எப்பவுமே ஒரு 2 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கையை கொண்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாங்க. அதை மிக்ஸ் பண்ணி இப்போ இதை ஒரு 1 ஹவர் மூடி போட்டு வச்சிடலாங்க. ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நார்மலாக குளிர் பிரதேசமாக இருந்தால் நம்ம இப்படியே கிச்சன் மேலேயே மேடை மேலேயே விட்டுடலாங்க. அவ்வளோதான். இதை நான் மூடி போட்டு வச்சிடுறேன். லெக் பீஸாக இருந்தால் ஒரு 2 கட் போட்டு வச்சுருங்க. மூடிடலாங்க. 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம குருமாவை தாளிச்சிக்கலாங்க. நான் அடுப்பை வச்சிட்டேன், பாத்திரம் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுடலாம். அது ஆல்ரெடி சூடாகிடுதுங்க. 2 பிரிஞ்சி இலை போட்டுடலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 2 லவங்கம் இதில் போட்டுடலாங்க. மீதி 2 ஏலக்காய், ஒரு 2 லவங்கம், ஒரு துண்டு பட்டை நம்ம அரைக்கிறதுக்கு வச்சிடலாங்க. அது போட்டதுமே வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டங்க. நம்ம இப்போ குருமாவுக்கு அரைக்க வேண்டிய பொருளை பார்த்துக்கலாம். ஒரு சின்ன தேங்காய்லேருந்து அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. ஏன்னா 1 கிலோ சிக்கன் குருமா பண்ணுறோம். அதனால் சின்ன முடியாந்து ஒரு அரை முடி போட்டுக்கலாங்க அரைக்கிறதுக்கு. அதுதான் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 2 லவங்கம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. இந்த குருமாக்க வேண்டிய தக்காளி ஒரு மீடியம் சைஸ் 3 எடுத்துருக்கேங்க. இதை நம்ம துருவிட்டு வந்துடுறேன். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது ஒரு 2 செகண்ட் வதங்கிட்டோங்க. நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கனில் ஒரு டீஸ்பூன் போட்டு ஊற வச்சுருக்கோம். அதனால தான் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இப்போது கரம் மசாலா அரைக்க போகிறோம். அதனால் 1/2 டீஸ்பூன் போதும். 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 டீஸ்பூன் தனியா பொடி, மஞ்சத்தூள் அதிலே நம்ம போட்டுட்டோங்க, போதும் மஞ்சத்தூள். இப்போ இதிலே தக்காளியும் போட்டுப்போம். நல்லா வதங்கி வரட்டாங்க. எண்ணெய் பிரிஞ்சதும் நம்ம சிக்கனை சேர்க்கலாம். பாருங்க, மசாலாவில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சிட்டு பாருங்க. இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். ஒரு ஹவருக்கு மேலே வச்சுருந்தாங்க. நம்ம முதல்ல ஒரு 1 ஹவர் முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சோம். இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். 1 ஹவர் ஆகிடுது. இப்போ சரியாக இருக்குங்க. நீங்கள் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, அப்போ அது நல்லா ஊறிடுங்க. இப்போ இதை ஸ்லோ ஃபயரில் வச்சோன்னா
கொஞ்சம் நல்லா இதோட மசாலாலாம் கலந்து வரட்டங்க. அப்புறம் நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் நான் மூடி வச்சுருந்தேங்க ஸ்லோ ஃபயரில். ஃப்ளேம் ஸ்லோவாக தான் இருந்தது பாருங்கள். இப்போ அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் நம்ம பச்சை மசாலா போட்டு ஊற வச்சுருங்க, அதுவும் இதோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகிடுது பாருங்கள். சிக்கனும் கொஞ்சம் ஓரளவுக்கு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டுடுது. இப்போ நீங்கள் ஃப்ளேம் வந்து ஸ்டவ் ஹை பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வேண்டிய தண்ணி நம்ம விட்டுடலாம். இந்த மசாலா தண்ணி இதிலே விட்டுடலாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விடலாம். இப்போ தேங்காய் அரைச்சி விடுவோம் இல்லைங்களா, அதனால் இது இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க. நம்ம முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். உப்பு ஆல்ரெடி நம்ம சிக்கனில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மேலே போட்டிருக்கோம். இப்போ வெந்து வரட்டும், நம்ம அதுக்கப்புறமா செக் பண்ணிட்டு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து இதில் எல்லாம் போட்டுட்டோம். மசாலா, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு எல்லாம் போட்டோம். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாங்க. சேர்த்துன்னு இப்போ நான் அரைக்கலாம். ஒரு டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா வெண்ணெய் மாதிரி மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். 10 நிமிஷம் ஆகிடுதுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுது. சிக்கனும் பாருங்கள் நல்லா வதங்கிடுது. சரியாக இருக்குங்க. இப்போ நம்ம அரிசின்னு அந்த தேங்காவை ஊற்றிடலாங்க. நான் திரும்பி ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மேலே உப்பு போட்டேங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 1.25 டீஸ்பூன் கிட்ட உப்பு போட்டிருக்கேன் நான். அது வீடியோவில் காட்டல, நான் போட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றிடுவோங்க. மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி இதிலே ஊற்றிடலாங்க. இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, ஆப்பம், நெய்ச்சோறு, பிரியாணி, அது என்ன சொல்லுவாங்க, ஜீரா ரைஸு, வெறும் சாதம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுங்க. நல்லாயிருக்கும் காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். திக்னஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, எவ்வளோ திக்காக வேணும் எவ்வளோ தண்ணியாக வேணுன்றத. தின்னாக இருக்கணும்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம், ஏன்னா தேங்காய்லாம் இப்போது திக்காகிடும் கஸ்கஸ்லாம் போட்டதுனால. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. கொதிச்சதும் நம்ம கொத்தமல்லி தூவி, உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் பச்சை கருவேப்பிலை கூட நீங்கள் தாளிக்கும் போதும் கருவேப்பிலை போட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொதிக்கும் போதும் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிக்கோங்க. நான் கொத்தமல்லி மட்டும் தூவி நம்ம பிளேட்டிங் பண்ணலாங்க. இப்போ இது கொதி வரட்டும். பாருங்கள், சூப்பராக குழம்பு தலை கொதித்து வந்துடுதுங்க. திக்னஸும் கரெக்டாக இருக்குது. இது நம்ம சாதத்து கூட சாப்பிட்றதுக்குலாம் இந்த அளவுக்கு தாங்க கிரேவி இருக்கணும். ஏன்னா தேங்காய் போட்டு கசா போட்டதுனால இது திக்காகுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி எடுத்து நான் இப்போ உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. பாருங்கள், நம்ம செஞ்ச சிக்கன் குருமா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுதுங்க. நீங்களும் இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப மணக்க ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ருசிக்க சாப்பிட்லாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.